வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் முறையால் ஒர்க் ஆகுதா, ஸோ அதிலெல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இப்போ ஏன்னா பார்த்திங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங்கு, ஏஐ ட்ரேடிங்கு, இப்போ நிறைய மெத்தடான ட்ரேடிங் மெத்தடில் வருது. இந்த மாதிரியான டைம்லேயும் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் ஒர்க் ஆகுதா, ஸோ அது நமக்கு சூட்டபிளான ப்ராஃபிட்டெல்லாம் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம போஸ்ட்மார்ட்டம் பார்த்து ரிப்போர்ட் பார்த்தாலும் அது சரியாக தான் வரும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சிம்பிளாகவே எடுத்துக்கிங்களேன், ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுடைய மார்னிங் மூமெண்ட், இது மார்னிங் ஹைக்கு மேலே ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல போய் ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரவுண்டு பாட்டம் ஃபார்ம் ஆகுது. ஸோ டவுன் சைடு, ஸோ அது கண்டினியூவாக டவுன் கொடுக்குது. எந்த இடத்துல வரைக்கும் வருது பார்த்தீங்க அப்படின்னா, நாம் சொல்லியிருந்தேன் 47,000 சப்போர்ட் லெவல், 47,000 டு 46,900, அந்த 100 பாயிண்ட்டுமே சப்போர்ட் லெவலான ஏரியா. அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துக்க மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ மறுபடியும் எங்கே வரைக்கும் வருது, ப்ரைஸ் எங்கேருந்து ஃபால் ஆச்சோ அந்த ஏரியா வரைக்கும் வருது. ஸோ மறுபடியும் இதை உடச்சி மூவ் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகி ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னா அது அப் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா என்னன்னா, மறுபடியும் செல்லர் அதை மறுபடியும் செல்லிங் கொண்டு வராங்க, மறுபடியும் பையர் கொண்டு வராங்க, மறுபடியும் செல்லர் கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேயே எவ்வளோ விஷயங்கள் இதில் தெளிவாக இருக்குது. இதில் எசன்ஸாக இருந்தது. ஸோ பிரேக் பண்ணி ஒரு டைம் அது சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆச்சு, ரெண்டாவது அதை பிரேக் பண்ணி அதை ரீடெஸ்ட் பண்ணி ஸோ இது டவுன் மூவ்மெண்ட்டில் வருது. ஸோ அந்த வகையில் டவுனில் வந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த இடம் நமக்கு இப்போது ஒரு சப்போர்ட்டிவ் ஏரியாவாக இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது. நான் இந்த தடவை இது கண்டிப்பாக என்ன பண்ணும், அடுத்த மூமெண்ட்ஸ் நான் இந்த அட்டம்ப்டாக இதை ஃபெயிலியர் பண்ண பார்க்கும். ஸோ இது இதை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இதை இந்த இடத்துல இருந்து பிரேக் பண்ணுறதுக்கு இது முயற்சி பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த ஏரியாவில் இங்கேயே அதை செல்லர் டவுன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பையரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோ கீழே உள்ள அப்போ லோயர் லோ ஃபார்மேஷன் பெருசாக கொண்டு வரல. ஸோ இதுக்குள்ளாரே இதை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ மேபி இது மூவ் ஆகுது அப்படின்னா அடுத்த இதை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு வருதுன்னா இதை மினிமம் ஃபஸ்ட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணும். ஸோ செகண்ட் ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதற்கு இது மேலே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த தடுப்பு சோறான இந்த ஏரியாவை, அதாவது 47,200க்கு மேலே, ஸோ இது ஒரு க்ளோசிங்கும் அண்ட் ரீடெஸ்ட்டும் கொடுத்துனா தான் அடுத்தடுத்த லெவலில் இது பிரேக் பண்ணும். ஏன்னா இங்கிருந்து தானே பிரேக் ஆச்சு. இது ஒரு 5 மினிட்ஸில் நாம் பேசிகிட்டு இருக்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரியான லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லா இடங்கள்லையும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதே இல்லை. ஸோ என்ன ஒரு கேண்டில் சிக்ஸ் பெரிய சேஞ்சஸ் கொடுத்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இதில் ஒரு சிம்பிளாக உங்களுக்காக காட்டுறேன் நான். 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் இங்கே வர லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த இதில் நிஃப்டி ஃபியூச்சரில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டே வாரம் இந்த கேண்டில் கீழே பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா டவுன் பண்ண முயற்சி அதிகமாக நடக்குங்கிறத நமக்கு தெளிவாக ஒரு கேண்டில் சிக்ஸ் ஃபார்மேஷனில் நமக்கு சொல்லுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அது டவுன் ஆகுது. டவுன் ஆனதுமே பாருங்கள், இங்கிருந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஏன்னா இந்த இடத்துல அதுக்கு சப்போர்ட் ஏரியா 22,100ங்கிறது நமக்கு சப்போர்ட் ஏரியானா நமக்கு இந்த இடத்துல அடிக்கடி சப்போர்ட் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தா இங்கே சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுது. பட் ஆனால் இந்த ஹைக்கு மேலே ஸோ பையர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது, இந்த ஹைக்கு மேலே இருந்திருந்தால் மார்க்கெட் அப் மூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் இல்லை. ஸோ அப்போது கீழே இருக்கிற வரைக்கும் செல்லர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை செல்லிங் பர்சனில் கொண்டு வராங்க. அந்த ஃபஸ்ட்டு பார். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1 ஹவரில் இது ஒரு கேமரா ஃபார்மேஷனாக நடந்தது அப்படின்னா ஸோ இது ஃபர்தராக மறுபடியும் இது மேல் நோக்கி போவதற்கான வாய்ப்பாயிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து டவுன் ஆகி 22,100ங்கிற ஏரியாவை இது மறுபடியும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஆகிடும். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ நமக்கு 22,200க்கு மேலே ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னா இது மறுபடியும் 22,250 260 இந்த ரேஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு மூவ் ஆகும். பட் அப்படி இல்லை அப்படின்னா இது 21,100 டச் பண்ண வரும். ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டச்சஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஹைக்கு திடீர்னு போகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ இப்போ இந்த ஹையில் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஒரு ரேஞ்சில் நின்றுது அப்படின்னா மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இந்த இடமெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இந்த இடத்த நம்ம செல்லிங் கான்செப்டில் கிரியேட் பண்ணக்கூடாது. உடனே மார்க்கெட்டில் பெருசு செல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ அப்போ செல் எங்கே வரும் அப்படின்னா நமக்கு இதுக்கு கீழே ஒரு க்ளோசிங் கொடுத்து ஸோ
ஸோ இது மறுபடியும் போய் ரிவர்சல் ஆகிற இந்த இடம் தான் நமக்கு செல்லுங்கிற கான்செப்ட். இந்த இடமோ ரிவர்சல் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் நிஃப்டி வந்து செல் மூவ்மெண்ட்டுக்கு வர முயற்சி பண்ணுது, செல் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை செல் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது. ஸோ நம்ம ஏன் இப்போ லைவாக ட்ரேடு நடந்துருக்கப்போ இதை வந்து இந்த இடத்துல இதை பேச வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணுறதுனால நமக்கு வந்து அட்வான்டேஜாக தான் இருக்குமே தவிர டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் 1 minute டைம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்ததுன்னா நமக்கு உங்களுக்கு அதில் பேட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ 1 minute டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதில் நம்ம வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்ஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பாக்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி தான் வருது. இந்த இடத்துல நமக்கு செல்லிங் மூவ்மெண்ட்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்ன்ஸ் மெத்தடு இது வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க இதெல்லாம் வந்து ஒரு அழகான புல் பேக் என்ட்ரி. ஸோ இப்படி வந்து மார்க்கெட்டில் நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய விதமான ட்ரேடிங் மெத்தட் இருக்குது. இதில் ஏதோ நம்ம எக்ஸ்போர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது நமக்கு ரொம்ப டஃப்பாக தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம அல்கோவுக்கு போகலாம், இல்லை வந்து ஏஐ ட்ரேடிங் போகலாம். அப்படின்னா எதுக்கு நம்ம ட்ரேட் பண்ண போனாலும் பேசிக் அந்த அல்கோவோ ஏஐயோ எதை வச்சு ஒர்க் ஆகுது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ணால் அதுலேயும் பெரிய அளவில் ரிட்டர்ன் நாம் பார்க்க முடியாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருமே அல்கோவுக்கு போயிட்டோம் அப்படின்னா எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே நோவைஸ் ட்ரேடருடைய மனிதா வந்து ட்ரேடரை உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ட்ரேடருடைய பணம். அப்போ நோவைஸ் ட்ரேடரே மார்க்கெட்டில் இல்லாமல் எப்படி உருவாக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது, அப்படி உருவாக்காது. ஸோ அதுக்காக நம்ம வந்து அதனால தான் நமக்கு நாலேஜபிள் தான் உங்களுடைய மணியை வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்தோம். ஸோ நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாம் ஒரு ட்ரேட் வந்து ஒரு ஸ்டாக்ஸில் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வரும், ஈக்விட்டிஸ் வந்து தனியாகவும் நம்ம இன்ட்ராடேவும் தனியாகவும் பொசிஷனல் ட்ரேட் எப்பயுமே தனியாக பண்ணணும். ஸோ நம்ம இதில் வந்து நம்ம ஒரு ட்ரேட் இன்றைக்கி எடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ எதுக்கான ரீசனபிள் எதுக்கு எடுத்தோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து இந்த மார்க்கெட் டவுனில் தான் இருந்தது. டவுனில் இருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஓவராலாக இது வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் தான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரேஞ்சுக்கு ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஒரு 4% மேலே வந்து ஒரு கேப் அப் கொடுத்து, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பாரே அந்த கேப் அப்பில் வந்து பையரே இல்லை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பையர் இல்லை. தேர்டாக வந்து ஒரு புல் பேக் ரிவர்ஸில் ஆச்சு, பட் அதுவும் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த என்ட்ரியை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 528 இந்த ஏரியா தான் நமக்கு எஸ்எல். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்தால் நம்ம இந்த இடத்துல நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே இந்த நம்ம டார்கெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இந்த இடத்துல மல்டி டச் எங்கே இருந்ததோ அதை நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து 516.20 டார்கெட் வச்சோம். 516.20. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 516.20. ஸோ ஏன்னா இங்கே தான் அதிக மல்டி டச் நடந்திருக்கு. அப்போது அந்த இடத்துல கண்டிப்பாக வால்யூம் பேஸில் ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ அதுக்கு கீழேயும் வந்து மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. அதை பற்றி நம்ம திங்க் பண்ண வேண்டியதில்லை. இதுக்குள்ளே ஒரு என்ட்ரி எடுத்து இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பண்ணோமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம கொடுத்ததுக்கப்புறம் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு ரைட் என்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிருக்கணும் அர்த்தம். நம்ம கொடுத்ததுலேருந்து ரிவர்ஸில் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். நம்ம கொடுத்தையுமே ரிவர்ஸில் ஏன்னா ஜஸ்ட் மிஸ் ஆகிருந்தால் நம்ம ஒரு அளவுக்கு மாட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ அதை லேர்ன் பண்ணிக்கிறதுல நமக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் தான் ஆகும், மைனஸ் ஆகும் வாய்ப்புகள் இல்லை. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம அதே நேரத்தில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டும் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே ஒரு ட்ரேட் எப்படி பண்ணுறங்கிறத ஸ்மார்ட் மணி கான்செப்டும் நம்ம எடுத்து தாராளமாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து முதல்ல நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நிறைய போட்டுருக்கோம். நம்மளோட 50 வீடியோஸ் பாருங்கள், நம்ம அதெல்லாமே வந்து உங்களுக்கு லைவ் என்ட்ரி தான் வந்து நம்ம ஷோ பண்ணியிருப்போம். தொடர்ந்து 50 வீடியோஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து எப்படி என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ ஷோ பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நம்ம ப்ராஃபிட் ஷேரிங் இதை ப்ராஃபிட் பண்ணுறதையோ லாஸ் பண்ணுறதையோ பெரிய அளவில் வந்து நம்ம வீடியோஸ் இது பண்ணுறல. என்ன ரீசன் அப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் 17 வருட அனுபவம் இருக்குது. நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு சின்ன என்ட்ரி லாஸ் ஆகுது, ஒரு ப்ராஃபிட் ஆகுதுன்னு நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். ஸோ நம்மகிட்ட அந்த கன்சிஸ்டண்ட்டாக வந்து என்ட்ரி எடுக்கக்கூடிய தன்மையும் ஸோ இது இந்த இடத்துல தவறுனா உடனே வெளியே வர தன்மையும் நம்ம அனுபவபூர்வமாக நம்ம வந்து உணர்ந்துருப்போம், அதை நம்ம செயல்பட்டுருப்போம். ஸோ நியூ ட்ரேடருக்கு வந்து அது இருக்காது. முதல்ல அவங்க கண்டினியூவாக ட்ரேட் பண்ணுவாங்க, லாஸ் ஆனால் உடனே ரெக்கவர் ஆகிற மைண்ட் செட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாமே ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம்.
இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்து ஃபேக்காகவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான இதில் வந்து நமக்கு எதுவும் கிடைக்காது. ஒருத்தர் நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் இருந்து எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான டைப்பில் முதல்ல நம்மளோட லைவ் வீடியோஸ் நம்ம பாருங்களேன், அதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட்னா கூட அதை ஈஸியாக மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி இதில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம இதை ஷோ பண்ண விரும்புறதில்லை. ஸோ இதை என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். ஸோ நம்ம 2 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து ஏபிபி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிண்டல்கோ வந்து பேட்டர்ன் கிளியரன்ஸாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 525 ரூபாய்க்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடங்களில் நம்ம ஒரு செல் எடுத்திருந்தோம். நமக்கு ஸ்டாப் லாஸ் 528. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸிட் ஆனது 516.20. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு என்ட்ரியாக தான் இருந்தது. ப்ராஃபிட் வந்தங்காட்டி நீங்கள் காமிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் நீங்கள் போக வேண்டாம். நம்ம கூட லைவாக ட்ரேட் பண்ண வாங்க, உங்களுக்கு அது எப்படி ட்ரேட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம காமிப்போம். அதுலேயே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட லைவாக வந்து அவங்களுடைய ட்ரேடிங் மூவ்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலே நம்ம அவங்க என்ன மாதிரியான நம்ம பை எப்படி மூவ்மெண்ட் ரிவர்ஸில் எந்த மாதிரி டைப்பில் இருக்குன்னு சொல்லும் போதே நம்ம அவங்களுடைய நாலேஜில் நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த வகையில் நம்ம அது வந்து 525க்கு எடுத்து 516க்கு நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து அதில் புக் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறேன். ஸோ ஏபிபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்மால் லாஸ் நமக்கு நடந்திருக்கும். இன்றைக்கி நம்ம ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் மட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா 4400 வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. நமக்கு ஏபிபியில் ஒரு ஸ்மால் லாஸ். ஸோ இப்போ நம்மகிட்ட எந்த குவான்டிட்டியும் கிடையாது, 0 குவான்டிட்டி. நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே எடிட்டிங்கும் வந்து வேலையில் எதுவும் இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். இது வந்து 0 குவான்டிட்டி. ஸோ அந்த ஏபிபியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஏபிபியில் வந்து ஒரு சின்ன ஒரு ரிஸ்க்குக்காக தான் நம்ம போனோம். ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து நமக்கு அது கரெக்டான சூட்டபுளாக இல்லாமல் இருந்தது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபியில் ஏபிபியில் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த இடங்களில் பை எடுத்துருக்கணும். ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மிஸ் ஆயிடுச்சு. அந்த இடங்களில் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடங்கள்லேயே நமக்கு வந்து ஏபிபியில் வந்து பை வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துலேயே ஏபிபியில் வந்து பை வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ மிஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு செல்லிங் மூவ்மெண்ட் வந்தது. அதாவது வந்து இந்த ஏரியாவில் ஸோ இந்த டவுன் வந்து ஒரு பிஎஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்தது. ஸோ இந்த இடங்கள் எடுத்தோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்குள்ளேயே தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து ஒரு வெறும் சும்மா ஜஸ்ட் ஒரு 15 ஷேர்ஸ் தான் எடுத்தோம். ஏன்னா அது வந்து ஒரு நம்பிக்கை தகுதி இல்லாத இடமா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சின்ன ஒரு என்ட்ரி தான் எடுத்தோம். அது வந்து நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்போ இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம இதை ஏன்னா இதுக்கு இந்த விஷயங்களை ஏன் நம்ம தொடர்ந்து சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்லேயும் சரி நம்மளுடைய யூடியூப்லேயும் சரி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம லேர்ன் பண்ணும்போது ஒரு பொறுமையாக நமக்கு வந்து ஒரு ட்ரேடு அதிகபட்சம் 2 ட்ரேடு பண்ணாலே போதும். நம்மளுடைய நோக்கம் ப்ராஃபிட் பண்ணுறது தான், ட்ரேட் பண்ணுறது இல்லை. நிறைய ட்ரேட் பண்ணுறதுனால எந்த அவார்டோ எதுவுமே உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. எக்ஸஸாக உங்களுக்கு டேக்ஸஸில் வந்து உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும். அதுவே உங்களுடைய கேபிட்டலில் 30% உங்களுடைய ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸஸே வந்து உங்களுடைய கேபிட்டலில் 30% கொண்டு போயிடும். ₹1 லாஸ் ஆகிறீங்க அப்படின்னா ₹1 30 லாஸுங்கிறது தான் இதோடைய அடிப்படை கான்செப்ட். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டில் அந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு தெரியணும். இதுக்கே 500 ஷேர் எடுத்தோம், இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஷேர்ஸ் எடுப்போம், இன்னொன்றில் அதிகமான ஷேர்ஸ் எடுப்போம். அப்போ அதுக்கெல்லாம் மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்ல வரோம். நீங்கள் நம்மளுடைய லைவ் செக்ஷனுக்கு வாங்க, நம்மளோட ட்ரைனிங் கிளாஸோ லைவ் செக்ஷனுக்கும் வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். நீ நம்ம லைவ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம லைவ் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய ட்ரேடிங் மார்னிங் இன்ட்ராடே வந்து 11:30 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து லைவ் வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால தான் நம்ம வந்து லைவ் வராமல் இருக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம வழியில் உருவாகும் போது கண்டிப்பாக நம்ம லைவ் வருவோம். லைவ் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.